டீடைல் கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கணும்னா சார் முதல்ல டீடைல் வாங்கிட்டு அப்புறமா நான் பிசினஸ் பண்ணுவேன் உங்க பிசினஸ் இருந்தா கூகுள் ஷீட்ல போய் இப்படி ஒரு ஃபார்ம் லிங்க் கிரியேட் பண்ணிக்கங்க. இந்த லிங்க் ஒர்க் ஆகுதா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு லைவா சாட் பாக்ஸ்ல போடுறேன். சும்மா லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. எனக்கு வந்து எப்படி கொட்டுதுன்னு பாருங்க. சரி இப்படி தான் வரணும். டெய்லி ஓபன் பண்ணி பார்த்தா இப்படி நாள் வந்துக்கணும். கூப்பிட்டு அதுக்கப்புறமா பேசுங்க, அதுக்கப்புறமா என்கொயரி பண்ணுங்க, அதுக்கப்புறமா கொட்டேஷன் கொடுங்க, நேரா போய் பார்த்துவாங்க, உட்காருங்க, பேசுங்க, பிசினஸ் பண்ணுங்க. லீடு மிஸ் ஆகாது. லீடு வரலன்னு சொல்ல வேண்டாம். அவர் நைட் 2 மணிக்கு பாப்பார், ஃபோன் பண்ணி பாப்பார். உங்களுக்கு போன் நம்பர் போட்டு இந்த விளம்பரத்தை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போன் பண்ணுவார். அவரு போன் பண்ண முடியாது. ஒரு லேடி போன் பண்ணுமா, அத வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் லீட் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் லீட் வந்துருச்சு. ஸ்ரீதர் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் லீட் வந்துருச்சு. கேமலதா இரண்டாவது லீட் வந்துருச்சு. சரி ஏதாவது போடுங்க. நான் உங்களுக்கு யாருக்கு போன் பண்ணி பாலிசில கேட்க மாட்டேன், பயப்பட வேண்டாம். ராஜ கார்த்திகா வந்துருச்சு. ஜெகன் வந்துட்டே இருக்கு. நீங்க போறதெல்லாம் வந்துட்டு இருக்கு. தலைவரே நீங்க போற லீட் எனக்கு வந்துட்டு இருக்கு. சப்மிட் பண்ணுங்க, ஏதாவது சப்மிட் பண்ணுங்க. என்ன வருதுன்னு பார்க்கலாம். கொட்டும். ரொம்ப யதார்த்தமா சொன்னேன். ஒரு வேலை செஞ்சுக்கிற ஒரு லேடி, ஒரு வேலை செஞ்சுக்கிற ஜென்ஸ் இந்த பிக்சர் பாக்குறாரு. இந்த பாலிசி போடலாம்னு ஆசையா இருக்கு, அல்லது அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனா அவர் பேச முடியாது போன்ல. நைட் 11 மணிக்கு எப்படி பேசுவாங்க? ஒரு லேடி எப்பவுமே பேச மாட்டாங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? லிங்க் கிளிக் பண்ணி டீடைல் கொடுத்துருவாங்க. சார் நீங்க அதுக்கப்புறம் உங்க மெயில் ஐடியோ போன் நம்பர் பாருங்க. மெயில் ஐடி வந்துருச்சு, அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்துருச்சு, எம்ப்ளாயி வந்துருச்சு, மந்த்லி எவ்வளவு சூஸ் பண்றாங்க, எல்லாமே சூஸ் பண்ணிட்டாங்க. நீங்க வேற என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் அவங்க கன்வீனியன்ட் டைம் இருக்கான்னு கேளுங்க. சரி 25 லீட் வந்துருச்சு. இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் லிங்க் வைக்கணும். போதும் போதும், டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். சரி உங்க ஃபீலிங் அப்படியே ஒரு சாட் பாக்ஸ்ல போடுங்க. இப்படி தான் வாங்கணும் டீடைல். இன்னும் போன் நம்பர் என்ன சார், ஊர் எங்க சார், கார் எங்க சார் கேட்டிருந்தீங்க. எத்தனை மணிக்கு வர்றது? கட்ட கட்ட ஒரு டீடைல் இப்படி வாங்கி போங்க. சார் ரியல் எஸ்டேட் காரங்க வாங்கலாம், அழகா வாங்கலாம். உங்களுக்கு எத்தனை சென்ட் வேணும், வீடு வேணுமா, நிலமா வேணுமா, எந்த ஏரியாவுல வேணும், என்ன பட்ஜெட் வேணும், லோன் வாங்குறீங்களா, இப்பதான் வாங்குறீங்களா, எப்ப வாங்குறீங்க, என்ன ஐயா பிசினஸ் பண்றீங்களா, எல்லாம் கேட்பாங்க, எல்லாம் வாங்கலாம். தலைவரே இதுதான் விஷயம். கேள்வி கேட்காதீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன்னு நிறைய தடவை சொல்றீங்க. நிறைய பேர் என்னவோ கேட்டிருக்கீங்க. என்ன தலைவரே நான் நின்னு போனேன் அப்படின்னா கிட்டத்தட்ட பாருங்க 662 பேர், 462 பேர் இருக்காங்க. 462 பேருக்கு நான் போக முடியாது. ரெஸ்பான்ஸ் இருக்கு, வருது. எஸ் எப்படி எக்ஸெல்ல ரெஸ்பான்ஸ் வருதுன்னு இப்ப லிங்க் பண்ணி காமிச்சேன். அத நீங்க பார்க்கல. எப்படி லிங்க் பண்றதுன்னு நான் லிங்க் பண்ணி காமிச்சேன் தலைவரே. ரொம்ப சிம்பிள், பண்ணிக்கலாம். ஓகே நான் சாட் பாக்ஸ் ஆஃப் பண்றேன். ஓகே இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், 2 பேருக்கு லிங்க் பண்ணி காமிச்சேன். சரி இன்னொருத்தங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் வாங்குறேன். யாருக்கு? அஸ்ட்ராலஜருக்கு. ஒருவேளை ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறீங்க, டியூஷன் சென்டர் வச்சிருக்கீங்க, காஸ்மெட்டிக் பண்றீங்க, ஒருவேளை ஏதாவது ஒரு கன்சல்டிங் கொடுக்குறீங்க, அப்ராட் பிசினஸ், இது மாதிரி ஸ்டூடெண்ட் கன்சல்டிங் கொடுக்குறீங்க. உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் வாங்கினா பெஸ்டா இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? பெஸ்ட் நான் உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் வாங்குறதுக்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். அந்த லிங்கை அவங்க கிட்ட சூப்பரா அப்பாயின்ட்மென்ட் வாங்கி கொடுத்துரும். அப்பாயின்ட்மென்ட் வாங்குற போலாமா? அப்பாயின்ட்மென்ட் வாங்குற போலாமா? சரி இப்போ போறோம். இதெல்லாம் அலெக்சர் பண்ணல. அப்பாயின்ட்மென்ட் வாங்க யாருக்கு வேணாலும் போலாம். ஒரு ரியல் எஸ்டேட் போற சைட் விசிட் கூட போலாம். ஏன்னா நீங்க சைட் விசிட்க்கு அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கலாமா? எஸ் சார், ப்ராப்பர்ட்டி விசிட். எஸ் ப்ராப்பர்ட்டி விசிட்க்கு நான் இப்போ ஒரு அப்பாயின்ட்மென்ட் வாங்கி கொடுக்க போறேன். பார்க்கலாம் எப்படி ப்ராப்பர்ட்டி அப்பாயின்ட்மென்ட் வாங்குறது. நண்பர்களே ப்ராப்பர்ட்டி விசிட் எங்க போஸ்டர் அருண்சுங்க, நான் போஸ்டர் எடுக்கிறேன். எஸ் ப்ராப்பர்ட்டி. யா பாருங்க ப்ராப்பர்ட்டி வந்து நான் என்ன பண்ண லிஸ்ட்ல ஒரு வீடு இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு சைட் விசிட்க்கு ஒரு டைம் வாங்கணும். நீங்க பில்டரா இருங்க, ப்ரமோட்டரா இருங்க, அஸ்ட்ராலஜரா இருக்கலாம், வாஸ்து கன்சல்டன்டா இருக்கலாம். சார் அப்பாயின்ட்மென்ட் யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு இப்ப பாருங்க மதுரை எய்ம்ஸ் நியர் ஹவுஸ் ஃபார் சேல் அப்படின்னு கிரியேட் பண்றீங்க. எத்தனை லட்சம்? 15 லட்சம். 15 லட்சத்துல வீடு இல்ல, இதெல்லாம் நான் சொல்றேன். ரைட்டா? சேல் பிரைஸ் 12 லட்சம் போட்டுடுங்க. சார் ஒரு அட்ராக்ஷன்ல போட்டுடுறேன். டிஸ்கிரிப்ஷன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது எழுதிங்க. மதுரை ஏஎம்எஸ் நியர் போட்டுடுங்க. லிங்க் என்ன லிங்க் தெரியுமா? இதுக்கு பேரு கேலண்டர்லி லிங்க். கேலண்டர்லி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதுவும் ஃப்ரீ சார். கூகுள் ஃபார்ம் ஃப்ரீ, கேலண்டர்லி ஃப்ரீ, ராசர் பே ஃப்ரீ,
ஃப்ரீ அப்படின்னா கமிஷன் தான் எடுப்பாங்க. மந்த்லி நீங்க காசு கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த லிங்க் என்ன அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கும். பாருங்க, மேல லெஃப்ட் சைடுல கிரியேட்னு ஒரு பட்டன் இருக்கா? ஜஸ்ட் இத கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு பட்டன் வந்துருங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கறனால நான் உங்களுக்கு எடிட் ஒரு ஆப்ஷன் போயிடுறேன். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணனால இப்படி தான் ஓபன் ஆகும். உங்களுக்கு இப்படி தான் ஓபன் ஆகும். பாருங்க, ப்ராப்பர்ட்டி விசிட் நீங்களே போட்டுங்க. எத்தனை நேரம்? 1 hour ப்ராப்பர்ட்டி விசிட் பத்தாது இல்லையா? 1 hour போட்டுங்க. லொகேஷன் எங்க? அதாவது உங்க ப்ராப்பர்ட்டி விசிட் அப்பாயின்மென்ட் இன் பர்சன் லொகேஷன் மதுரை போடுங்க. மதுரை எய்ம்ஸ் ஹாஸ்பிடல் நியர் மை ப்ராப்பர்ட்டி வென்யூ. எங்க ப்ராப்பர்ட்டி வென்யூலயே பார்க்கலாம். ஏதாவது நோட் ஷேர் பண்ணா ஆட் பண்ணிக்கலாம். லொகேஷன் மேப் போறதுனா போட்டுக்கலாம். இங்க ரொம்ப முக்கியமான இடம் தலைவரே, பாருங்க, உங்களுடைய அவைலபிலிட்டி டைம் கேக்கு. அப்படின்னா நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்களோ அப்ப சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட இருந்து அப்பாயின்மென்ட் வாங்கலாம்னு சொல்லுது. வெரி வெரி சிம்பிள். இங்க பாருங்க, மண்டே அன்அவைலபிள், சாரி சண்டே அன்அவைலபிள். சண்டே அன்அவைலபிள். சண்டே நான் பார்க்க மாட்டேன். இல்ல சார், சண்டே தான் சார் பாப்பேன். என்ன சார் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் அந்த பிளஸ் குறி அமுத்திட்டு 9 AM இருந்து 5 AM போறது. இல்ல சார் 9 மணிக்கு வேண்டாம். சண்டேங்கனால ஒரு 11 மணி 11 AM இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். ஓகே. மண்டே 9 to 5, டியூஸ்டே 9 to 5, வெட்னஸ்டே பாருங்க 11 மணிக்கு போட்டேன். ஏன்? காலையில 7 மணிக்கு நான் பிஎன்ஐ மீட்டிங் போயிடுவேன். அப்ப என்ன பண்ணிட்டேன், புதன்கிழமை எனக்கு பிஎன்ஐ மீட்டிங் எனக்கு இருக்கு தெரியும். அதனால 11 to 5 போட்டேன். டியூஸ்டே 9 to 5. ஃப்ரைடே நான் இருக்க மாட்டேன் சார், கோயிலுக்கு போயிடுறேன் சார். அப்ப ஃப்ரைடே லீவ் விட்டேன். சாட்டர்டே 5 மணில இருந்து மத்தியானம் வரைக்கும் போட்டேன். எதுக்குன்னா என்னோட டைம் நான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு தலைவர கீழ வந்து சேவ் சேஞ்சஸ்னு கொடுத்தீங்கன்னா என்னோட காலண்டர் எனக்காக மாறிட்டு இங்க வர ஒரு லிங்க் கொடுக்குது பாருங்க. லிங்க் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணிட்டு நானே ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் வாங்குறதுக்கு விரும்புமோ இந்த பிக்சரை நான் என்ன பண்ணிப்பேன், லிங்க் கிளிக் பண்ணுங்க, அப்பாயின்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கன்னு சொல்லிப்பேன். சார் இன்னைக்கு வரீங்களா நாளைக்கு வரீங்களா கேட்கவே மாட்டேன். அவரே அவர் கேலண்டர் பார்த்து அவரே புக் பண்ணிக்குவாரு. அவர் புக் பண்ணாருன்னா என்ன நடக்கும் நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த அப்பாயின்மென்ட் லிங்க் போடுறேன். நீங்க கிளிக் பண்ணி ஒரு அப்பாயின்மென்ட் போடுங்க. எப்படி வருதுன்னு பாருங்க அப்பாயின்மென்ட். சார் ப்ரொஃபஷனல் அப்பாயின்மென்ட் வாங்கணும். சும்மா போன் பண்ணி நாளைக்கு வரேன் நான் எப்படி சொல்றேன் சார், லிங்க் அனுப்பிச்சு அப்பாயின்மென்ட் போடுங்க சார். அவன் என்ன நினைப்பானா, உங்களையே ப்ரொஃபஷனலா நினைப்பான். தம்பிங்களா தலைவர்களா நான் அனுப்பிச்சுட்டேன், லிங்க் அனுப்பிச்சுட்டேன், தயவு செஞ்சு அப்பாயின்மென்ட் போடுங்க, எனக்கு இங்க அப்பாயின்மென்ட் வரும் பாருங்க. நீங்க அங்க ஃபில் பண்ண உங்க பேரு, ஊரு, மொபைல் நம்பர், எத்தனை மணிக்கு அப்பாயின்மென்ட் போடுறீங்க அத்தனை எனக்கு இங்க வந்துரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், போய் பாருங்க. உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். இப்ப இல்ல, அப்பாயின்மென்ட் வரதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால மெயில் வரும். சார் அப்பாயின்மென்ட் போடுங்க டீம், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ் சார். எஸ், சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணுங்க. நான் ரிஃப்ரெஷ் கொடுக்கிற பேஜ் அப்பாயின்மென்ட் போடுறீங்க எனக்கு வந்திருக்கும். எஸ், அப்கமிங் வந்துருச்சு. எவ்வளவு அப்பாயின்மென்ட் வந்திருக்கு பாருங்க நமக்கு. நான் வந்துருச்சு. அடுத்த நாள் தான் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. சார் ஃப்ரீயா போடுங்க. யார் போட்டுருக்கீங்க? ஸ்ரீதர் போட்டுருக்கீங்க, தினேஷ் பிரபு, ஹேமகுமார், பரிதா, கார்த்திகா, விஜய், நிறைய வந்து தலைவர. இதுல போய் நான் எப்படி வேணாலும் போகலாம். எல்லாமே எனக்கு ஷெட்யூல்ல காமிக்கும், உள்ள போய் காமிக்கும், நான் எவ்வளவு பண்ணிருக்கேன். இங்க பாருங்க கேலண்டர்ல போய் காமிக்குது, எல்லாமே எனக்கு காமிக்கும். பாஸ்ட் எரர் எல்லாம் அட்டெண்ட் பண்ண மை கேலண்டர்ல எல்லாமே காமிக்கும். தலைவர இத போய் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஷீட்ல எடுக்கலாம். இப்போ இத போய் கிளிக் பண்றேன். ஸ்ரீதர் ஒருத்தர் போட்டுருக்கார், லொகேஷன் எத்தனை மணிக்கு போட்டுருக்கார், எங்க வந்திருக்கார் எல்லாம் இருக்கு. அவரோட மெயில் ஐடி இருக்கு. மெயில்ல போய் பார்த்தாருன்னா நீங்க வேற அப்பாயின்மென்ட் போட்டவங்க போய் பாருங்க, உங்க மெயிலுக்கு போய் அப்பாயின்மென்ட் இங்க பாருங்க. சார் நீங்க போட்ட அப்பாயின்மென்ட் பூரா எனக்கு மெயில் வந்துருச்சு. யாருக்கு என்ன அப்பாயின்மென்ட் வந்திருக்கு, அப்பாயின்மென்ட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஞாபகப்படுத்தும், 2 நாளைக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தும், 1 நாளைக்கு ஞாபகப்படுத்தும், உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். வேணாம்னா நான் நீங்க மாத்திக்கலாம், ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணனும் உங்களுக்கு மெயில் வந்துரும். கேன்சல் ப்ரொஃபஷனலா அப்பாயின்மென்ட் இப்படி வாங்கணும்ங்க தலைவர. இதுவும் ஃப்ரீ. நான் சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டேன். சாட் பண்ணுங்க. how you feel
how you feel தலைவர்களே சாட் பாக்ஸ்ல போடுங்க எஸ் எஸ் இதுதான் ப்ரொபஷனல் வே சூப்பர் சூப்பர் நான் தண்ணி குடிச்சறேன் அப்பப்போ சூப்பர் தலைவரே அப்பாயின்மென்ட் இப்படி வாங்கி பழகணும் சூப்பர் 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 வாவ் வாவ் மைண்ட் ப்ளோவிங் ஃபேண்டாஸ்டிக் முட்டிங்க தலைவரே மறுபடியும் பண்ணி காட்டுங்க மறுபடியும் பண்ணி காட்டலாம் தலைவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பண்ணி காட்டலாம் உங்கள் அனைவருக்கும் ஹெல்ப் பண்றேன் அதான் என்னோட வேலை என்னோட பேஷன் என்னோட விருப்பமும் கூட பட் இப்ப வேண்டாம் இப்ப பண்ணிட்டு நான் நிறுத்திட்டு இருந்தேன்னா மத்தவங்க எல்லாரும் சஃபர் ஆவாங்க கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் சரி இப்போ ஒரு தடவை சம்மரி பண்றேன் பொருளை வித்து காமிச்சேன் அப்பாயின்மென்ட் வாங்கி காமிச்சேன் என்ன பண்ணி காமிச்சேன் அடுத்தது உங்களுக்கு டீடைல் வாங்கி கொடுத்தேன் இதுதான் டீடைல் இப்படி தான் வாங்கணும் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இத அழகா முடிச்சிட்டு ஆட் டு கேட்டலாக்னு போட்டனா என்னோட கேட்டலாக் பாருங்க இங்க எவ்வளவு வந்திருக்கு இப்படி அழகா கேட்டலாக் கிரியேட் ஆகி சேவ் ஆயிரும் தலைவரே இப்படி சேவ் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொண்ணா காமிக்கிற பாருங்க கேட்டலாக் எப்படி இருக்கு தெரியுங்களா இப்போ கிரியேட் பண்ணனும்னா பாருங்க இப்படி பிக்சர் வரும் கீழ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் கீழ ரோசர் பே லிங்க் இருக்கு கிளிக் பண்ணனா என்னோட பேஜ் ஓபன் ஆகி என்னோட பொருளை வாங்கிக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படினா இந்த கேட்டலாக்ல இருந்து எப்படி டீப் லிங்க் எடுக்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் கண்டிப்பா இது கரெக்ட்டா பாத்துக்கணும் தலைவரே பாக்கலைன்னா தப்பு என்ன நடக்குது தெரியுமா ரைட் சைடுல ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க இந்த கேட்டலாக் ஓபன் பண்ணனால ஷேர் கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி லிங்க்னு ஒன்று இருக்கு இல்லையா இத காப்பி பண்ணிக்கணும் இத காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டீப் லிங்க் ரெடி இந்த டீப் லிங்க் கொண்டு போய் தான் நான் என்ன பண்ணேன் Facebookல பதிவு பண்ணேன் லிங்க்டின்ல பதிவு பண்ணலாம் கூகுள்ல பதிவு பண்ணலாம் யூடியூப்ல போடலாம் எங்க வேணாலும் கொண்டு போய் போடுறதுனால அழகா வொர்க் ஆகும் இன்னொன்னு காமிக்கிற மாதிரி ஒரு மேட்ச்க்கு போய் கிளிக் பண்ணீங்கன்னா போதும் அந்த கேட்டலாக் அங்கிருந்து எடுத்து வந்து பாருங்க அதுவே நான் பிக்சரே போடல வெறும் லிங்க் போட்டனே வந்துருச்சு அப்ப நீங்க இங்க என்ன பண்ணலாம் ப்ளீஸ் கிளிக் திஸ் லிங்க் டு கெட் ஆல் ஆஃபர்ஸ் அல்லது கிளிக் பண்ணுங்க ஃப்ரீ சைட் விசிட் பாப்பீங்களாமா கிளிக் பண்ணுங்க கொட்டேஷன் கொடுக்கிறேன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்கிறேன் தலைவரே என்ன வேணாலும் உங்க தொழிலுக்கு என்ன இருக்கோ அத ஃப்ரீ போட்டு சொல்லுங்க மக்கள் கிளிக் பண்ணுவான் வாட்ஸ்அப்புக்கு வந்துரும் அதுக்கு அப்புறம் நீங்க என்னவோ பண்ணிக்கீங்க உங்களுக்கு லீட ஜெனரேட் பண்ணி கொடுக்கிறதா என்னோட வேலை Facebook காரனோட வேலை அத கம்ப்ளீட் பண்ணி பணம் வாங்குறது உங்க கடமை அது என்கிட்ட இல்ல உங்க பொருளை எப்படி விற்கணும் எப்படி அத கேன்வாஸ் பண்ணணும் எப்படி கொட்டேஷன் கொடுக்கணும் எப்படி சைட் காமிக்கணும் எப்படி ரேட் பேசணும் அதனால நீங்க தான் பண்ணணும் என்னோட வேலை இந்த கேட்டலாக பாக்குறவங்க உங்க வாட்ஸ்அப்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருது இத நான் உங்களுக்கு காமிச்சேன் அடுத்து ஒரு வேலை காமிக்க போறேன் ஜென்டில்மேன் சாட் பாக்ஸ்ல போடுங்க இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு சாட் பாக்ஸ் உங்ககிட்ட ஒரு வாட்ஸ்அப் பேச வைக்கலாமா இப்போ நீங்க சாட் பை என்னோட வாட்ஸ்அப்ல வந்துருச்சுல எல்லாரும் பாத்தீங்களா இவங்க கிட்ட நான் ஒவ்வொருத்தையா கூட்டி பேசணும் ஒவ்வொருத்தையா சாட் பாக்ஸ் அமுக்கணும் ஒவ்வொருத்தையா இந்த கொட்டேஷன் கொடுக்கணும் அதுக்கு பதிலா நான் ஒன்னு சொல்றேன் நான் இப்போ ஒரு லிங்க் காமிக்கிறேன் இந்த லிங்க் நீங்க தூங்கிட்டு இருங்க நீங்க டிராவல் பண்ணிட்டு இருங்க இந்த வாட்ஸ்அப் உங்ககிட்ட பேசி உங்ககிட்ட ஆர்டர் எடுத்து உங்ககிட்ட பொருளை சேல் பண்ணிடும் நான் தூங்கிட்டு இருக்கலாம் டிரைவ் பண்ணிட்டு இருக்கலாம் குழந்தைகளோட விளையாட்டு இருக்கலாம் டூர் போகலாம் ட்ரிப்பிள் இருக்கலாம் ஆனா என்னோட வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட பேசும் சாட் பாக்ஸ் ஓபன் பண்ண யாரெல்லாம் இத பார்க்க விரும்புறீங்க ஆட்டோமேட்டிக் வாட்ஸ்அப்பை யாரெல்லாம் பார்க்க விரும்புறீங்க யாரெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் போடுங்க அதுக்கப்புறம் தான் நான் இத காமிப்பேன் நிறைய பேர் கமெண்ட் போடுங்க தலைவர்களே ஆட்டோமேட்டிக்கா பேச வைக்கிற வாட்ஸ்அப்பை காமிக்க போறேன் ஆட்டோ சாட் வாட்ஸ்அப் மீ எஸ் போடுங்க மீ போடுங்க நாசர் போடுங்க உங்க பேர் போடுங்க என்ன போடுங்க ஐ அம் ரெடி சோமி இன்ட்ரஸ்டட் ரெடி தலைவரே சூப்பர் தலைவரே சுந்தரம் கிரேட் கிரேட் இத முடிச்சிட்டு தயாரா இருங்க
ஒரு ஏஐ எம்ப்ளாயி உங்ககிட்ட பேச வைக்க போறேன். தலைவரே, ஒரு ஏஐ எம்ப்ளாயி உங்ககிட்ட பேச வைக்க போறேன். உங்க தொழிலுக்கு பேச வைக்க போறேன். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா, Facebookல நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. Facebookல ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கு. என்ன தெரியுமா? உள்ள போயிட்டு குரூப்ஸ் போங்க. எப்படி? குரூப்ஸ். Facebookல போயிட்டு குரூப்ஸ் போயிட்டு இங்க பாருங்க, சும்மா ஒரு ஏதாவது டிஸ்கவர்னு கொடுக்குறேன். டிஸ்கவர்னு கொடுத்து உங்க ஊர் பேரோ உங்க பிசினஸ் பேரோ தேடி பாருங்க. தேடி பார்க்கலாம். எங்கப்பா சர்ச் ஆப்ஷன்? சர்ச் சென்னை அப்படின்னு கொடுங்க. சென்னை அப்படின்னு கொடுத்தா Facebookல என்னென்ன குரூப் எல்லாம் இருக்கு காமிக்குது பாருங்க. சென்னை பை அண்ட் செல் குரூப் 31,000 பேர் இருக்காங்க ஒரு குரூப்ல. 14,000 பேர் இருக்கிற, 20,000 பேர், 32,000 பேர். சார் நம்ப மாட்டீங்க, நான் பாருங்க 54,000 பேர் இருக்கிற ஒரு குரூப்ல 19,000 10 லட்சம் பேர் இருப்பாங்க. சில குரூப்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் இருப்பாங்க. தலைவர, இப்படி நிறைய பேர் இருக்கிற குரூப்ல என்ன பண்ணுங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. சும்மா மெம்பர் ஆகிங்க. இது காசு இல்ல, பணம் இல்ல. ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேன்னு கொடுத்து ஜாயின் குரூப்புங்க. சில குரூப்ல ஜாயின் பண்ண மாட்டாங்க. மட்டும் அது என்ன பெரிய விஷயமா? நம்ம வேணாம் போயிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, போஸ்டர் போடலாம். இங்க போட்டு நான் அதே ஓபனிங் ஆஃபர் போடுறேன். சார் அதே ஓபனிங் ஆஃபர். என்ன ஆஃபர்? நாம ஒரு கடை ஓபன் பண்றோம்ல, அந்த ஷாப்புக்கு ஓபனிங் ஆஃபர் போடுறேன். ஓபனிங் ஆஃபர் போட்டேன். ஓபனிங் ஆஃபர்ல நான் என்ன போட்டுருக்கேன்? மேல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி இந்த ஆஃபர் பூரா வாங்கிக்கலாம்ங்கறேன். சரி, இப்போ நான் என்ன ஆஃபர் போடுறேன், லிங்க் போடுறேன்னா, நான் ஒரு வித்தியாசமான லிங்க் போடுறேன். ஆட்டோமேட்டிக் லிங்க் போட போறேன். ஆயா, எஸ். இப்போ நான் ஒரு லிங்க் வச்சிருக்கேன். இந்த லிங்கை போட்டு செஞ்சு காமிச்சு உங்ககிட்ட எப்படி பண்றேன்னு நினைக்கிறேன். தலைவரே, எடுத்துனா அது எப்படி பண்றேன்னு யோசிக்க வேண்டாம். கிளிக் below link and get super offers now. Today is last day. கடைசி நாள் இன்னைக்கு லாஸ்ட் நாள். இன்னைக்கு எல்லாரும் செக் பண்ணிக்கிட்டு நான். Today is the last day. இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு போஸ்ட் கொடுத்துறேன். இந்த லிங்க் உங்ககிட்ட போஸ்ட் பண்றேன். நீங்க கிளிக் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் உங்ககிட்ட பேசி காசு வாங்குது பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா பேச போகுது. தலைவரே, லிங்க் போட்டேன், யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ டெஸ்ட் பண்ணி பாருங்க. சார் உங்ககிட்ட காசு வாங்கல, பணம் கேக்குறவங்க போய் நிறுத்திங்க. அழகா பேசும். ஒரு சேல்ஸ்மேன் எப்படி பேசுறானோ அதே மாதிரி பேசி ஆர்டர் வாங்க பாருங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஆஃபர்னு வரும். சென்ட் நம்பர் கொடுங்க. வாட்ஸ்அப்ல தான் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் ஓபன் ஆகும். ஆஃபர் அதுவே வந்திருக்கும். சென்ட் மட்டும் கொடுங்க. சென்ட் மட்டும் கொடுங்க. வந்துட்டே இருக்கும். பாருங்க சார், வந்துருச்சு. அலான், அடாஸ் பாஸ், ஜிவி சிஸ்டம்ஸ் பண்ணிட்டாங்க, பேசிட்டு இருக்காங்க. ஜெகநாதன், சரி நீங்க பாருங்க, உங்களுக்கு கண்ணு காமிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். சரி, இப்போ எத்தனை பேர்கிட்ட பேசிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடலாமா? ஆட்டோ சாட் பாட்ல போய் சிவசக்தி பே லிங்க் பாருங்க. நான் எத்தனை பேர் கிரியேட் பண்ணிருக்கேன் பாருங்க. 2092வது ஆள் இருந்து பாத்திட்டு இருக்கு சார். இது வரைக்கும் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கு. நீங்க இத மைண்ட்ல வச்சுக்கங்க. 2092 பேர்கிட்ட 14,112 சாட் பண்ணிருக்கு இது வரைக்கும். 2092 14,112 சாட் பண்ணிருக்கு. பேஜ ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்போ இந்த ஒரு 10 செகண்ட்ல எத்தனை பேர்கிட்ட பேசிட்டு பாருங்க. எங்க சிவதா 2098 ஆயிடுச்சு. 14,145 பேர் சாட் பண்ணியாச்சு. சார் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஒரு 10 செகண்ட்ல எத்தனை பேர்கிட்ட பேசிட்டு பாருங்க. எல்லாரும் பேசிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? சும்மா அப்படியே கை கட்டிட்டு தேமே உட்கார்ந்து இருக்காதீங்க. ஏன் பண்ணி பாருங்க. என்னதான் இருக்குன்னு பாருங்க. உங்ககிட்ட காசு வாங்கலாம். நான்
சும்மா கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்க, எப்படி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தயவு செஞ்சு பாருங்க தலைவரே. உங்ககிட்ட காசு கேட்கல, அப்பவும் கை கட்டிட்டே உட்கார்ந்து வேடிக்கையே பார்த்துட்டு இருக்காதீங்க. கடைசி வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக்டிவா இருங்க. நான் உங்ககிட்ட காசு கேட்கல, உங்ககிட்ட பேமெண்ட் எல்லாம் எதுவும் நான் பண்ண சொல்ல. ட்ரையல் பாருங்க எப்படி ஒர்க் ஆகுது. மறுபடியும் ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்றேன். 2098 பேர் இருந்தாங்களா, இப்போ ஒரு 20 செகண்ட் ஆயிருக்குமா? 2098 2105 வந்தாச்சு சார். மறுபடியும் 7 பேர் இங்க பாருங்க. மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட 100 சாட் அதிகமாயிருச்சு. இப்ப நான் உள்ள போய் பார்க்கலாமா, என்ன பேசிட்டு இருக்கு, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? யாராவது ஒரு ஆள் கிட்ட பணமே வாங்கி இருக்கு பாருங்க. பாருங்க என்ன பேசுது. லிக்விடிட்டி அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட என்ன பேசி இருக்குது. தலைவர் என்ன நினைச்சுக்கிறாரு, முதல்ல ஆஃபர் நினைச்சுக்கிறாரு. கோகனட் ஆயில் வேணும்னு கேட்டுக்கிறாரு. எது கேக்குறீங்கன்னு கேக்குது. ஸ்கின்னுக்கா குக்கிங்கான்னு கேக்குது. ஸ்கின்னுக்குங்கிறாரு. ஸ்கின்னுக்கு பிக்சர் அனுப்பிச்சுடுது. பாருங்க மேலுக்கா ஃபீமேலுக்காங்குது. சார் இதெல்லாம் ஒரு சாதாரண பிசினஸ் மேன் பேசுவார். மேல் ஆணுக்கு வேணும்ங்குது. 1/4 லிட்டர் வேணுமா, 1/2 லிட்டர் வேணுமா, 1 லிட்டர் வேணுமான்னு கேக்குது. ரேட் போடுது. நீ அவர் ஒன்னும் ரேட் சொல்லாம இருக்கிறார். நீங்க போடுங்க. அல்லது சோப் கேட்கிறாரு பாருங்க. ராஜகார்த்திகா பாருங்க சோப் கேட்காங்க. சோப் கேட்டு முழு முகவரி பின்கோடுடன் கொடுக்கும்போது ஏன் அப்படின்னு உங்க வீட்டுக்கு பொருள் அனுப்பணும்ல, ஆர்டர் வாங்கி பாருங்க. ஆர்டர் வாங்கிட்டு அவங்க கேக் பாருங்க. ராஜகார்த்திகா கிட்ட என்ன கேக்குது பாருங்க, அப்படியே பார்க்கலாம். பேர் கேக்குது, எல்லாமே இங்க பாருங்க. உங்க மொபைல் நம்பர் எல்லாமே அடுத்து போங்க. ஏதாவது சொன்னீங்கன்னா தான் கேட்கும். அப்படியே பாருங்க. ஸ்டோர் ஃப்ரெஷ் பியூர் எல்லாமே கேக்குது. திருப்பாப்பாளை பேர் கேக்குது. இவர் மொபைல் நம்பர் கேக்குது. அட்ரஸ் கேட்கணும், மொபைல் நம்பர் கேக்குது. சும்மா அடிங்க, ஏதாவது அடிங்க சார். உங்களுக்கு காசு கேட்காது. கண்டிப்பா என்கிட்ட அந்த பொருள் இல்ல, அளவு வர சோப் இல்ல, உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்படி எல்லாம் இருக்குது, பண்ணிக்கங்க, பிசினஸ் பண்ணுங்க. பாருங்க யாரு மேடமா சாரான்னு தெரியல. பேமெண்ட் லிங்கா கேஷ் ஆன் டெலிவரின்னு கேக்குது பாருங்க. பேமெண்ட் எப்படி பண்றீங்கன்னு கேக்குது. பொருள் சொல்லிட்டீங்க, அமௌண்ட் சொல்லிட்டாங்க, எல்லாமே சொல்லிடுச்சு, அட்ரஸ் வாங்கிட்டாங்க, போன் நம்பர் வாங்கிடுச்சு, பேமெண்ட் லிங்கா கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்லிட்டாங்க. கேஷ் ஆன் டெலிவரி சொன்ன சூப்பரா பாருங்க. நன்றி ராஜ கார்த்திகா, உங்கள் ஆர்டர் பெறப்பட்டது. ஒரு நாளுக்குள் டெலிவரி செய்யப்படும். எங்கள் பொருளை வாங்கியதற்கு நன்றி. எங்கள் டீம் மெம்பர் விரைவில் உங்களை தொடர்பு கொள்வார்கள். சார் அட்ரஸ் வாங்கிடுச்சு, போன் நம்பர் வாங்கிடுச்சு, என்ன பண்ணிருக்கு தெரியுமா? இப்படி ஃபைனலா வர்றவங்களுடைய பேரு, ஊரு, மொபைல் நம்பர் எல்லாமே எடுத்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு சார் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்படி ஒரு லிங்க் அனுப்பிச்சு போட்டு அடுத்த நாள் காலையில போய் பாத்தீங்கன்னா யார் யாருக்கு பணம் வாங்கிருக்கு, எத்தனை ரூபா வாங்கிருக்கு, யாருக்கு என்ன பொருள் வாங்கணும்னு லிஸ்ட் எடுத்து பிரிண்ட் வச்சு உட்கார்ந்துருக்கீங்க. போய் எடுத்து கொரியர் அனுப்பிச்சு போட்டு கம்முன்னு வேலை பாருங்க. சார் பிசினஸ் இப்படித்தானே பண்ணணும். பிசினஸ் இப்படித்தானே ஸ்மார்ட்டா பண்ணணும். சொல்லுங்க, இப்படித்தானே பண்ணணும். ஒரு எஸ் போடுங்க. உண்மையாலுமே பிசினஸ் பொருளை விற்கிறது மட்டும் இல்ல, என்கொயரி வாங்கி கொடுக்கும், ரியல் எஸ்டேட் என்கொயரி வாங்கி கொடுக்கும், இன்சூரன்ஸ் என்கொயரி வாங்கி கொடுக்கும், சோலார் டீடைல் வாங்கி கொடுக்கும். சார் பொருள் வாங்கணும் மட்டுமே கிடையாதுல்ல. உங்க வீட்டுல சோலார் போடணுமா, எத்தனை கேவிஏ போடணும், ஆபீஸா, வீடா, உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல குடியிருக்கிறீங்க, எத்தனை லட்சம் ரூபாய்க்கு நீங்க வாங்கலாம்னு இருக்கீங்க, சைட் வேணுமா, வீடு வேணுமா, புது வீடு வேணுமா, பழைய வீடு வேணுமா, லோன் எடுக்கிறீங்களா, என்ன லோன் வேணும், கார் லோனா, வீட்டு லோனா, எத்தனை லட்சம் வேணும், ஐடி கேட்டீங்களா, எல்லாமே கேட்டு வாங்கிட்டு டீடைல் தயாரா வச்சிருக்கோம் சார். அப்பாயின்மென்ட் வாங்கி கொடுக்கும். நான் சொன்ன லிங்க், அந்த லிங்க் அனுப்பிச்சு வாங்கிக்கோ. இதான் பிசினஸ். வெரி வெரி அமேசிங், சூப்பர் தலைவர. இதுக்கு பேரு வாட்ஸ்அப் ஏபிஐ. இதுக்கு பேரு வாட்ஸ்அப் ஏபிஐ. நான் இதை எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சாரி யூஸ் பண்ணணும்னு காமிச்சேன். டெஸ்ட் பண்றது ரொம்ப சிம்பிளுங்க. இதுல ஏகப்பட்ட வேலை பண்ணலாம். பல்க் மெசேஜ் அனுப்பலாம். பெய்டானா பெய்டுனா தலைவர் சொல்லக்கூடாது. ஒரு மெசேஜ் 20 பைசா, 40 பைசா, 80 பைசாவுக்குள்ள இருக்குது. ஒரு தடவை மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா 24 மணி நேரம். இப்ப பேச்சு பாத்தீங்களா, இதெல்லாம் ஃப்ரீ. முதல் மெசேஜ்க்கு மட்டும் தான் 80 காசு. அதுக்கப்புறம் எத்தனாயிரம் மெசேஜ் அனுப்பிச்சாலும் ஃப்ரீ. சார் மறுபடியும் சொல்றேன், இந்த கணக்கெல்லாம் போடுங்க. இப்போ ஒரு 10 ஸ்டெப் பேசி ஒரு பிசினஸ் பண்ணுச்சுன்னா ஒரு மெசேஜ்க்கு எத்தனை காசு? 5 பைசா, 10 பைசா. ஒரு பிசினஸ் பண்ணா லட்சக்கணக்கில் போயிடலாம்ல. தயவு செஞ்சு காசு கணக்கு பார்க்காதீங்க. பல்க் மெசேஜ் அனுப்பலாம். உங்க கம்பெனி பேர்ல போகும். இப்ப நான் பேச வந்ததெல்லாம் கம்பெனி பேர்ல வந்திருக்கும்.
பிளாக் பண்ண முடியாது. எத்தனை லட்சம் நம்பருக்கு வேணாலும் அனுப்பிச்சுக்கலாம். புது நம்பருக்கு அனுப்பலாம், சேவ் பண்ணாத நம்பருக்கு அனுப்பலாம், ஆட்டோமேட்டிக்கா சார்ட் பண்ண வைக்கலாம். அனைத்தும் பேசும். இதுதான் மெயின். உங்க கம்பெனி பேர்ல பேசும். மெட்டாவில இருந்து வாங்கணும். ஆனா இதுக்கு சில செட்டப் வேலைகள் பண்ணணும். இதுக்கு 1 மணி நேரத்துல சொல்ல முடியாது. இது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம். எண்ட் ஆஃப் தி செஷன்ல இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றேன். ஹெல்ப் பண்றேன். எல்லாத்துக்கும் பண்றேன். இதுக்கு பேரு வாட்ஸ்அப் ஏபிஐ. நிறைய கம்பெனிகள் இருக்கு. நான் காமிச்சது வாட்டி அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த வாட்டிங்கிறவன் வாட்ஸ்அப் காரனோட ஆத்தரைஸ்டு ஏஜென்சி. நீங்க எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். சார் நான் அனுப்புறேன் சார். லட்சக்கணக்கில் அனுப்புறேன் சார். லட்சக்கணக்கில் அனுப்புறேன். மாசம் பாருங்க 26,000 பேர் 27,000 பேர் மெசேஜ் அனுப்பலாம். 27,000 மெசேஜ் சர்வசாதாரணமா நான் அனுப்புறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கு தான் நான் சேல் பண்ணி போறேன். இதுதான் விஷயம். இப்படி பண்ணுங்க. இப்ப போடுங்க. வாட்ஸ்அப் முடிச்சாச்சு. அடுத்து நான் ஒரு ஏஐ சார்ட் காமிக்க போறேன். இப்போ மேனுவலா சார்ட் காமிச்சேன். ஆட்டோமேட்டிக்கா சார்ட் காமிச்சானே இது ஃபிக்ஸ்டு தான். இது யோசிக்காதீங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லு. கேட்காத கேள்விக்கு சூப்பரா உங்கள மாதிரியே பேசி பதில் சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு ரெடி போடுங்க. சார் உங்கள மாதிரியே தலைவரே நான் பேசுறியா? அதுவும் தலைவரே பேசும். நீங்க பாஸ் பேசுறீங்க. அதுவும் பாஸ் பேசும். கேள்வி கேட்டீங்கன்னா அழகா பாலிஷா பதில் சொல்லு. கோபமே படாது. ஒரு தடவை ஒருத்தர் இல்ல லட்சம் பேர் பேசும். எல்லாத்தையும் பேசி பேர் ஊரெல்லாம் அழகா வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்க. டீடைல் சொன்னீங்கன்னா டீடைல் கொடுக்கும். பேமெண்ட் சொன்னீங்கன்னா பேமெண்ட் வாங்கும். லிங்க் சொன்னீங்கன்னா லிங்க் வாங்கும். விவரம் சொன்னீங்கன்னா விவரம் வாங்கும். என்ன கொடுக்க சொல்றீங்களோ ஒரு ஏஐ எம்ப்ளாயி பர்சனல் அசிஸ்டன்ட் காமிக்க போறேன். ரெடி கிடக்கு போலாம். இன்னும் கிட்டத்தட்ட 463 பேர் இருக்கு. ஒரு 60 பேர் போல. தலைவரே 2 மணி நேரம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நான் பேசிட்டு இருக்கேன். 1.5 மணி நேரம் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஆனா கேட்டுட்டு இதெல்லாம் மிக பிரம்மாண்டமான விஷயம். தயவு செஞ்சு நல்லா மைண்ட்ல வச்சுக்க. ஒரு மிக பிரம்மாண்டமான விஷயம் நான் காமிக்க போறேன். ஓகே தம்பி, டைம் அப் மணி 8:30 தானே? எஸ் சார். எஸ் ஓகே தலைவரே நான் இப்போ ஒரு லிங்க் போட்டு காமிக்கிறேன். எப்படி ஒரு லிங்க் போட்டு காமிக்கிறேன். இதையும் அங்க ஒரு Facebookலயோ Instagramலயோ யூடியூப்லயோ இப்படி வச்சுக்கலாம். ஒரு யூடியூப்ல போய் நான் ஒரு சேனல் கிரியேட் பண்றேன். சேனல் கிரியேட் பண்ணிட்டு சேனல் எனக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஏத்துறேன். நீங்க எப்படி வச்சுக்கலாம்? ஒரு ரியல் எஸ்டேட் காரங்க. ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு நான் ஒரு ஏஐ கொடுக்கிறேன். இவர் என்ன பண்றாரு? ஒரு சைட் அவங்க ப்ரோமோட் பண்ணிட்டாங்க. அந்த சைட் பத்தி ஒரு வீடியோ போடுறார். பாருங்க நான் என்னோட சேனல் போறேன். சேனல் இருந்து வீடியோ அப்லோட் பண்றேன். என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து இவ்வளவு ஒரு அருமையான ஒரு சைட் போட்டுருக்கேன். இந்த சைட்ல நிறைய விஷயங்கள் இருக்குது, வசதி இருக்குது, இதெல்லாம் போட்டுருக்கேன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்றேன். வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு யாராவது எங்கிட்ட பேசுறதுக்கு விரும்புனீங்கன்னா என்ன பண்ணுங்க? கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. என்னோட ஏஐ அசிஸ்டன்ட் உங்ககிட்ட பேசுவார்னு சொல்றேன். எப்படி பேச விரும்புனீங்கன்னா இந்த ஹெட்டிங் எல்லாம் போடுங்க. ஜேகே பில்டர்ஸ் proudly presents Heaven Garden. ஓகே பேர் வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, need more details and free site visit and documents with map. Please chart my AI associate. என்ன போடுங்க? என்னோட AI associate கிட்ட சார்ட் பண்ணுங்க. ஃப்ரீயா சைட் விசிட் வாங்க. டீடைல் கொடுக்கிறேன், கொட்டேஷன் கொடுக்கிறேன், டாக்குமெண்ட் கொடுக்கிறேன், மேப் கொடுக்கிறேன். என்னவா உனக்கு கொடுங்க. ஏதா உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா தான் தலைவரே ஏதா ஒன்னு பண்ணுவாங்க. நான் என்ன பண்றேன்? மை
AI இதெல்லாம் ஃபேமஸ் இப்போ. AI அப்படி சொன்னீங்கனா அவங்க அறியாமையே கிளிக் பண்ணுவாங்க. இதெல்லாம் வேர்ட். உங்க பிசினஸ சார் உங்களுக்கு தெரியுமா? தலையணி மத்த கட்டில் செய்றவங்கள ஏஐங்கறாங்க. சோ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் விக்கிறவங்களா இருக்கலாம், இன்சூரன்ஸ் விக்கிறவங்களா இருக்கலாம், பொருள் விக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு AI அசிஸ்டன்ட் வெச்சுக்கல அதுல என்ன இருக்கு? இட்ஸ் a very cheap. நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இங்க தான் நீங்க சொல்ல போறீங்க. இளம்போய் இப்படி ஒரு அற்புதம் இருக்குது யாருமே எனக்கு சொல்லலையேப்பா. நீ சொல்லிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். மை AI அசிஸ்டன்ட் லிங்க் அப்படினு போட்டு கீழ போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்? AI தம்பி ஜேக்கப் லிங்க் இருக்கு. இதுவா ஆன்சர்க்கறதா? Yes sir. ஓகே. ஜேக்கப் பில்டருடைய AI அசிஸ்டன்ட் லிங்க் போடுறேன். சார் லிங்க் சூப்பரா விசிபிள் ஆகுங்க. நான் உங்க சாட் பாக்ஸ்ல போட்டுட்டு லிங்க் கிளிக் பண்றேன். லிங்க் அனுப்பிச்சாச்சு. சார் லிங்க் அனுப்பிச்சாச்சு. நீங்க எல்லாரும் ஜூம்ல இருக்கிறதுனால வாய்ஸ் வராது. நான் இப்போ இருக்கேன். என்னோட வாய்ஸ் வருமான்னு தெரியல. இந்த சாட் 3 வேலை பண்ணும். சாட் பண்ணீங்கன்னா சாட் பண்ணும். வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அதுவும் பேசும். பேசுனீங்கன்னா ஒரு லேடி அட்டகாசமா பேசும். நான் பேசுதான்னு பார்க்கறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நானும் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இதாவது பிளாட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா. ஜேக்கப் பில்டர்ஸோட வீடியோ பார்த்தேன். இது எங்க இருக்கு இந்த பிளாட்ஸ்? எனக்கு விவரம் சொல்ல முடியுமா? சரி, நம்முடைய பிளாட்ஸ் எல்லாம் மதுரை திருமங்கலம் அருகிலேயே இருக்கு. நேஷனல் ஹைவேக்கும் நெருக்கமாயே அப்ரூவல் வைஸ் DCCP and RERA அப்ரூவல்ஸ் இருக்கு. சோ வரி வேணா. உங்களுக்கு லொகேஷன் டீடைல்ஸ் இன்னும் வேணும்னா சொல்லுங்க. இல்ல எனக்கு இது நான் பர்பஸ் வந்து இன்வெஸ்ட்மென்ட்காக வாங்கலாம்னு இருக்கேன். அந்த ஏரியால எப்படி அப்ரிசியேஷன் எல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? நிஜமாகவே அந்த ஏரியா அக்விசிஷன் நல்லா இருக்கு. நேஷனல் ஹைவே நெருக்கம், ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேபிள் growth கொடுக்குது. இன்வெஸ்ட்மென்ட்க்கு சேஃப் அண்ட் ஸ்டெடி அப்ரிசியேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க பட்ஜெட் சொல்லுங்க, நானும் எக்ஸாக்ட் சஜஷன்ஸ் சொல்லி தரேன். பட்ஜெட் வந்து ஒரு 15 ல இருந்து 20 லட்சத்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கமா? அந்த ரேஞ்ச்ல நிச்சயமாக நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. 15 லட்சத்துக்கு ஸ்டார்டிங் சைஸஸ், 20 லட்சத்துக்குள்ள பெரிய பிளாட்ஸ் கூட இருக்கு. லோன் சப்போர்ட் வேணுமானாலும் அரேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு சைட் வந்து பார்ப்பதற்கு ஒரு டைம் போடலாமா? சைட் எப்ப வந்து பார்க்கலாம்? உங்களுக்கு எப்ப பாத்துக்கோ. வீக்டேல சந்தோஷமா இல்லையென்றா வீக்கெண்ட்ல ஒரு கம்ஃபர்ட்டபிள் டைம் சொல்லுங்க. நானே ஃபிக்ஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடுறேன். நாளைக்கு ஒரு டைம் சொல்லுங்க. ஃப்ரீயா இருக்கிற டைம் நான் பிளான் பண்ணலாம். நாளைக்கு சூப்பர். காலை 10 அல்லது மாலை 4 போன்ற டைமிங் உங்களுக்கு எப்படிடா? கம்ஃபர்ட்டபிள் டைம் சொன்னா நானே கன்ஃபார்ம் பண்ணி டைரக்ட் இருக்குமா? சரி, நாளை மாலை 4 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டைம்க்கு முன்னாடி ஒரு ரிமைண்டர் கொடுத்துறேன். ஏதாவது டைரக்ஷன்ஸ் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க. ஆமா, எனக்கு நீங்க லொகேஷன் டீடைல் எல்லாம் அனுப்பிச்சிருங்க. ஏதாவது பிக்கப் டிராப் வசதி எதுவும் கிடைக்குமா வந்து போறதுக்கு? அப்படியே ஈஸியாக இருக்கு. நாம பிக்கப் டிராப் வசதியும் அரேஞ்ச் பண்ணலாம். லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். நாளைக்கு யாருக்கு ரெடி சைட் பார்க்கலாம். ஓகேமா, நான் நேரா வந்து பாஸ்க்கலாம். சரி, நெகோஷியேட் பண்ணுவீங்களா? ஃபிக்ஸ்ட் பிரைஸா? சரி, நாம் பேசி பார்க்கலாம். சில விஷயங்கள்ல நெகோஷியபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆன் சைட் வந்தப்போ நிச்சயமாக டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க சைட் பாருங்க. நிச்சயமாக ஒரு நல்ல டீல் இருப்போம். சரிமா, நான் வரேன், பேசலாம். Thank you. சரி, நல்லாய் முடிஞ்சிருச்சு. நாளை பார்ப்போம். உங்க சந்தேகம் ஏதாவது வந்தா மெசேஜ் பண்ணிடுங்க. நன்றி, சீக்கிரம் சந்திக்கலாம். Thank you. ஸ்ரீதர், நான் பேசுற டயலாக் கிளியரா கேட்சா உங்களுக்கு? Yes sir, clear sir. தலைவர்களே, நீங்க என்ன தொழில் வேணாலும் பண்ணுங்க. இது நான் வந்து எப்படி பேசணும்னு இந்த லேடிக்கு சொல்லி கொடுத்திருக்கேன்.
நீங்க உங்க பிசினஸ் சொல்லி கொடுக்கலாம். மொத்தமா அதிகபட்சமா ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு பேசறதுக்கு ஒரு ஆள் இல்ல. இது மாதிரி 50 ஆள் ரெடி பண்ணுவோம். சரி, இப்ப யாரெல்லாம் இதுல சார்ட் பண்ணி பாத்தீங்க, உங்க வாய்ஸ் வந்திருக்காது. ஏன்னா நீங்க ஒரே போன்ல ஜூம் பார்த்துட்டு வாய்ஸ் வராது. லேப்டாப்ங்கிறது அந்த ஆப்ஷன் இருந்துச்சு. நீங்க உங்களுக்கு டவுட்னா பக்கத்துல இருக்க உங்க வைஃப் போனுக்கோ அல்லது இன்னொரு போனுக்கோ அந்த லிங்கை ஷேர் பண்ணிட்டு பண்ணி பாருங்க. சார்ட் பண்ணீங்கன்னா போறோம். இப்ப நான் சார்ட் பண்றேன். ஹாய், how are you? Hi, how are you அப்படி நினைக்கிறேன். சார்ட் பண்ணி பாருங்க. சார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சார்ட் பண்ணு. எஸ், பிளாட் பத்தி ஏதாவது டீடைல் வேணுமா? நான் ஹெல்ப் பண்றேன். எஸ், how much PRIC, how much price? ஒரு சூப்பர் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மாதிரி பாருங்க. 15 லட்சம் ஆன்வர்ட் 20 லட்சத்துக்கு மாத்தி மாத்தி சொல்லும். லோ பிரைஸ் கட்டினா அதுக்கு மாத்தி சொல்லும். ஹை பிரைஸ் கட்டினா அப்படி சொல்லும். DTCP ரா எல்லாம் இருக்கு. I want to invest 1 crore. It's worth அப்படின்னு கேக்குறேன். நான் ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்றேன். எஸ், 1 crore investment definitely worth considering especially a long time appreciation. திருமங்கலம் ப்ராஜெக்ட்ல கிடைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்குது. 1 crore பட்ஜெட்ல சிங்கிள் பிரீமியம் பிளாட் அல்லது மல்டி பிளாட்ஸ் வாங்கி பெட்டர் ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்குது. ஓகே, who is owner of the project? பாருங்க, சில விஷயங்கள் இருந்தா சொல்லி இல்ல சொல்லாது. பாலிஷ்ல சொல்லு பாருங்க. Sir, this project is developed by JK Builder. We are handling TTP RERA approval plots developed in Madurai Thirumangalam area with focused on safe investment real to builders. Owner detail and full project document site visit timeல clarity explain பண்ணுவோம். பாருங்க, இப்ப சொல்ல மாட்டேன். சைட் விசிட் வாங்க சொல்றேன் அப்படிங்குது. சரி, இப்ப பாருங்க, சம்பந்தம் இல்லாம நான் ஏதாவது கேள்வி கேட்கலாம். I want to buy a car. You have any car? அப்படின்னு கேக்குறேன். ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட. We mainly handle plots and real estate projects, sir. Cars deal பண்றது இல்ல. தெளிவா சொல்லுங்க பாருங்க. If you plan property investment first and then car purchase, our plans can be good long term. கார் வேணும்னு கேட்டா தெளிவா சொல்லுங்க பாருங்க. சார், இதுதான் ஏ. சரி, இப்போ I understand Hindi also. Please tell Hindi. ஹிந்தில பேச சொல்றேன். ஹிந்தில அடிக்குது. மலையாளம் also I can understand. மலையாளத்துல சொல்றேன். உங்களுக்கு மலையாளம் என்ன படிச்சு பாருங்க. எனக்கு தெரியாது, நான் வேடிக்கை தான் பார்க்கறேன். மலையாளத்துல பேசும். சார் பேசும். 198 மொழியில பேசும். என்ன வேணாலும் பேசும். எல்லாமே பக்காவா பேசும். அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்றது மட்டும் தான் பேசும். வேற எந்த பிசினஸும் பேசாது. வெட்டி நாயம் பேசாது. அரட்டை அடிக்காது. பொய் சொல்லாது. ஏமாத்தாது. நீங்க சாயந்தரம் கேட்டீங்க அப்படின்னா எத்தனை பேர்கிட்ட பேசிருக்குது, என்னென்னவெல்லாம் பேசிருக்குது, யாரெல்லாம் ஹாட்டா, யாரெல்லாம் டைம் பாஸ் பண்ணான்னு பிரிச்சு கொடுத்துரும். நீங்க அதுக்கப்புறமா போயிட்டு